ஸோ ரெசில்மேனியாக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸ் ஒரு பெரிய மூவ் பிளட் லைன் மேலே எடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கோல்ட்பர்க் அவருடைய ஒன் மோர் மேட்ச் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அங்கிள் ஹவுடியோட ஸ்டேபிளோடைய விக்டம்ஸ்லாம் யாருன்ற மாதிரி நேம் லிஸ்ட் ஆயிருக்கு. இதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அண்டர்டேக்கர், ஸோ கோடி ரோட்ஸோடைய ஹில்டன் பற்றி ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மேஜர் நியூஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ராவை பற்றியும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். ஸோ இந்த வீடியோ வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு முக்கியமான வீடியோன்னு தான் நானும் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஸோ அப்டேட் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ நம்மளுடைய பில் கோல்ட்பர்க்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் ஒன் மோர் மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய கோல்ட்பர்க் அது மட்டும் இல்லாமல் மல்டி டைம் வேர்ல்டு சாம்பியன் WCWவில் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் WWE ஹால் ஆஃப் ஃபேமர் கூட. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்டர்ட் ஓப்பன் ரேடியோக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய கோல்ட்பர்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அவர் டில் ஒன் மோர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் கம்ப்ளீட் பண்ணணுன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கான்ற மாதிரி நம்மளுடைய கோல்ட்பர்க் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அவருக்கு வந்து இப்போ வரைக்கும் டோர் ரோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரி இருக்குது. ஸோ அந்த முட்டி பகுதி அந்த மாதிரி ரீஜியனில் வந்து ஒரு இன்ஜுரி இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அன்டில் இது க்யூர் ஆனதுக்கப்புறம் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய கோல்ட்பர்க் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட இருக்கிற வின்ஸ் மெக்மேன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப், பிராக் லெஸ்னர், ரோமன் ரெயின்ஸ் கூட கடைசியாக மேட்ச் கம்ப்ளீட் பண்ணது, ஸோ அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் இப்போ வரைக்கும் அவருடைய இன்ட்ரிங் ரிட்டனை பற்றி ஒரு அப்டேட் இதை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்ட்பர்க் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது அப்டேட், ஸோ சிஎம் பங்க் அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இருக்க போகிறாரு. ஸோ மணி இந்த பேங்க்கில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சிஎம் பங்க் அதுக்குள்ளே கியூஆர்ன்ற மாதிரி. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் ரெசில் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து டில் சம்மர்ஸ்லாம் வர பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேட்சஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவரோட எக்ஸ்பெக்டட் இன்ட்ரிங் ரிட்டர்ன் வந்து சம்மர்ஸ்லாமில் தான் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ஸோ சிஎம் பங்கோடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் சம்மர்ஸ்லாமில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் கூட இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். இது மட்டும் இல்லாமல் மூணாவது அப்டேட்டுக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஃபினாமினல் ஒன் அண்டர்டேக்கரை பற்றி தான். ஸோ அண்டர்டேக்கரோட டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ப்ரோ ரெஸ்லிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களாமா. இதை ரிவீல் பண்ணது வேறு யாருமே கிடையாது, நம்மளோட டெட்மேன் அண்டர்டேக்கரே ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவருடைய அந்த 6 feet 4ன்ற அந்த ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ கிறிஸ் வேன் வேலட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஸோ அவருடைய 11 years ஓல்டு வந்து அந்த அவரோட பொண்ணு வந்து இப்போ வரைக்கும் அந்த ரெஸ்லிங் மூவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே ட்ரைனிங் எடுக்கிறாங்களாமா. ஸோ அவங்க வந்து அந்த பிஸ்னஸை பற்றி அண்டர்டேக்கர்கிட்ட சொல்லியிருக்காங்களாமா. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. அதுக்கு வந்து நம்மளுடைய அண்டர்டேக்கர் சொல்லியிருக்காரு, நான் இந்த விஷயத்தில் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அண்டர்டேக்கரோட பொண்ணையும் நம்ம WWEல இப்போ வரைக்கும் பார்க்க போகிறோம். எவ்வளோ சூன்னு தெரில, பட் கண்டிப்பாக வருவாங்கன்ற மாதிரி அண்டர்டேக்கர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நாளை வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மறந்துருப்பீங்களோ இல்லையோ, ஷீல்டு ஃபேன்ஸ் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா 2016 மணி இன் த பேங்க், ஸோ அந்த பேப்பரியூ தான். ஸோ அந்த ஒரு நைட்டில் தான் ஷீல்டு மெம்பர் 3 பேருமே வந்து சாம்பியனாக இருப்பாங்க. ஸோ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுவார். ஸோ அவரை பீட் பண்ணி செத்ராலும் சாம்பியன் ஆயிடுவார். ஸோ செத்ராலும் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா மணி இன் த பேங்கை கேஷின் பண்ணுறாரு டீன் ஆம்ப்ரோஸ். ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் கேஷின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதே நைட்டில் மூணாவது சாம்பியனாக டீன் ஆம்ப்ரோஸ் க்ரௌன் ஆயிடுவார். ஸோ அந்த சேம் நைட்டில் 3 ஷீல்டு மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருப்பாங்க. ஸோ அண்ட் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஈச் அதற்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை வந்து ஞாபகப்படுத்திட்டா ஷீல்டு ஃபேன்ஸ் யாரும் சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. ஸோ 4வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ அந்த அங்கிள் ஹோடியோட கேரக்டர் அந்த ஸ்டேபிள் வந்து ரிட்டர்ன் அதை பற்றி பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஷேர் பண்ணது வேறு யாருமே கிடையாது, ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் தான். ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ WWE மேனேஜ்மெண்ட்லேருந்து பெரிய லெவலில் ஹாப்பினஸ் அந்த அங்கிள் ஹோடி ஸ்டேபிளை பற்றி இருந்தாலும், ஸோ ஆடியன்ஸ் சைட்லேருந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை எதிர்பார்த்துருக்காங்கன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட ஒரு ஏமாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌடு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரௌடு சைட்லேருந்து மேஜர் பாப்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து கொடுக்கலன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஆடியன்ஸும் வந்து பெரிய லெவலில் ஹியூஜ் பாப்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலன்ற மாதிரி பேக் ஸ்டேஜ்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கும் ப்ராப்ளம் இந்த ஃபீல் இருந்துச்சு. இந்த ரா வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் ஃபேன் சைட்லேருந்து பெரிய லெவலில் பாப் வந்து அங்கிள் ஹோடி ஸ்டேபிள் ரிட்டர்ன் ஆனதுக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டு போங்க கைஸ்.
ஸோ கைஸ் 5வது அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மண்டே நைட் ராவில் வந்து மணி இன் த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் புக் பண்ணியிருந்தாங்க. பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் சேட் கேபிள் வர்சஸ் பிரான்சன் ரீட்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மணி இன் த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பிரான் ஸ்ட்ரோமனே நம்மளுடைய சேட் கேபிளையும் வந்து லாஸ்ட் நைட் மண்டே நைட் ராவில் அங்கிள் ஹோடியோட ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இதை டேக் பண்ணி நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் ஆப்போனன்ட்ஸ் எல்லோரும் இறந்து போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆடம் பியர்ஸை டேக் பண்ணிட்டு இது எதுவும் டிஃபால்ட்டாக நான் வந்து குவாலிஃபை ஆகி போகலாமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினும் ஒன்று பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்லெஸ் எனக்கு அந்த மணி இன் த பேங்க் எப்படி எடுக்க போகிறேன்றது தெரில, பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பிக் ப்ரோஸோவாக இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. 6வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கிள் ஹோடியோட ஸ்டேபிள் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ட்ரூ மேக்கின்டர் குவைட் பண்ணியிருக்காரு. டேமியன் பீஸ் செத்ராலன்ஸ் ப்ரோமோ மட்டும் இல்லாமல் மேஜர் செக்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த வாரம் ரால நடந்துச்சுல, அதுக்கான ப்ரிவியூ எல்லாம் நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராவோட வியூவர்ஷிப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்ற மாதிரி ரெசல்நாமிக்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெசல்நாமிக்ஸ் அவங்க கொடுத்து இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் 1.74 மில்லியன் வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே ப்ரீவியஸ் வீக் எவ்வளோ கிடச்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் வீக்கை பொறுத்த வரைக்கும் 1.6 மில்லியன் வியூவர்ஷிப் தான் ட்ராப் ஆயிருக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா மேஜர் இன்க்ரீஸ் ராவோட வியூவர்ஷிப்புக்கு இருந்திருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ராவோட வியூவர்ஷிப் கூடியிருந்தாலும் கூட லாஸ்ட் வீக்கோடைய ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் ரொம்பவே வந்து அடி வாங்கியிருக்கு. கிளாஸ் அட் த காஸ்டலோட கோஹோம் எடிஷனான ஸ்மாக்டவுன் வந்து ஜஸ்ட் 1.9 மில்லியன் வியூவர்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருந்துச்சு. எப்பயுமே சாலிடாக கிடைக்கிற அந்த 2 மில்லியன் வியூவர்ஷிப் இப்போ வரைக்கும் 1.9 வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து யூகேல டேப் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எப்படி தான் டேப் பண்ணாலும் WWE சைட்லேருந்து சாலிடாக 2 மில்லியன் வந்திருக்கும். என்ன கதைன்றது தெரில. மேஜர் அடி வாங்கியிருக்கு. NFL ஃபைனல்ஸ் போனனால தான் அடி வாங்கியிருக்கு. மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடாக சொல்லப்படலை. இதுக்கப்புறமா மெயின் அப்டேட்ஸ்குள்ளே மூவ் ஆகலாம். மெயின் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கிள் ஹோடி ஸ்டேபிள்ஸோடைய ஒரு மேஜர் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் நம்மளோட அண்டர்டேக்கர் ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அப்டேட்ன்றதை விட ஒரு பெரிய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் சைட்லேருந்து கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அண்டர்டேக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்டர்டேக்கர் சொல்லியிருக்காரு கோடி ரோட்ஸ் வந்து ஒரு டெரபிளஸ் ரன் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஃபேஸாக பண்ணுறாரு. ஐ திங்க் இந்த பேபி ஃபேஸை விட அவருடைய ஹீல் டன் வந்து பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி நம்மளுடைய அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ரோமன் ஃபேன் தான். ரோமனுக்கு எதிராக நிற்கிறவர். பட் இருந்தாலும் அண்டர்டேக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோமனோட கம்பேக் வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டோரி வந்து பெரிய லெவலில் சூடு பிடிக்க போகுதுன்ற மாதிரி நம்மளுடைய அண்டர்டேக்கர் பற்றின ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அண்டர்டேக்கர் ப்ராபப்ளி கோடி ரோட்ஸ் ஒரு ஹீல் டன் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ் எல்லாரோட கருத்தும் அதுதான். ஏன்னா இப்போயே இன்டர்நெட்டில் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கோடி ரோட்ஸ் அநியாயத்துக்கு நல்லவராக இருக்காருன்ற மாதிரி. அதுக்கு இப்படியாடா சொல்கிறீங்கன்ற மாதிரி கோடி ரோட்ஸை ஒரு கெட்டவனாக ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அட் த காஸ்டலில் காட்டியிருப்பாங்க. என்ன தான் அவர் வின் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து ஸ்டீல் ஸ்டெப்பை போட்டு ஏஜி அட்டாக் பண்ணியிருப்பார். அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. கோடி ரோட்ஸ் வந்து அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து காட்டுறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸுக்கு செட் ஆகலை. மேபி கோடி ரோட்ஸ் ஹீல் டன் பண்ணி இந்த டைட்டில் வச்சுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹீல் டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து ஒரு டேக் டீம் மெம்பர் ஒரு ஸ்டேபிள் இன்னும் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஷான் ஸ்பியர் எல்லாம் இருக்காங்கல்ல NXTல, அவங்களெலாம் கூப்பிட்டு வச்சு இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். இது முழுக்க என்னோட ஒப்பீனியன் தான். அண்டர்டேக்கர் தான் சொல்லியிருக்காரு. கோடி ரோட்ஸோட ஹீல் டன் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். மெயினாக வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டடும் பார்த்துருவோம். ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு மேஜர் மூவ் வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறமா எடுத்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வரைக்கும் பிளட் லைனோட ஹெட் ஆஃப் த டேபிளாக இருக்கிற சோலோ சிக்காவாவை ரோமன் ரெயின்ஸ் அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. கைஸ் இன்ஸ்டாகிராமில் இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவோட அக்கௌண்ட்டை வந்து அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதை வந்து ரிங்சைட் ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய மூவ் எடுத்திருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் இப்போ ரீசெண்டாக அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. மேஜர் ப்ராஜெக்டில் நிறையாவே ஈடுபட்டு இருந்த ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் நம்மளுடைய சோலோ சிக்காவை அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்காக அவைட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக கோடி ரோட்ஸ் கூட ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. என்ன கதைன்றதை பார்க்கணும். ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் அன்ஃபாலோ பண்ணதை வச்சுக்கிட்டு சோலோ சிக்காவா மேலே ஒரு டிஸ்லைக்கில் இருக்காருன்ற மாதிரி நம்ம வந்து இதை
எடுத்துக்கிறணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ கைஸ், லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ அங்கிள் ஹவுடியோட ஸ்டேபிள், அதாவது அந்த ஸ்டேபிளோட பேரை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஒயட் 66 அந்த ஃபேக்ஷனுடைய மெம்பர்ஸ் யாருன்றதை, கேஸ்ட்ன்றதை யாருன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்டாலஸ் வந்து அங்கிள் ஹவுடியோடைய கேரக்டரை பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்ஷனில் இன்ட்ரடியூஸ் ஆன அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து நிக்கி கிராஸ் தான். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிக்கி கிராஸே இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேரக்டர் அவங்க தான் பண்ணுறேன்ற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரேபிட் கேரக்டர் வந்து எரிக் ரோவன் தான் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பிக் கேரக்டர் இருக்கும்ல, ஸோ அதை வந்து NXT சேர்ந்த ஜோ கேசின்றவர் தான் பண்ணுறாரு. ஸோ ஜோ கேசி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சோஷியல் மீடியாவில் மென்ஷன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கேரக்டரோட பிக்கை ஷேர் பண்ணி அவரை தான் பண்ணுறன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஜோ கேசி மென்ஷன் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மெர்சி பர்ஸோட வந்து நம்மளுடைய டெக்ஸ்டர் லூமிஸ் பார்த்திங்கன்னா பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த கேரக்டரோட கேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் பங்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விங்டமோட கேரக்டர். ஸோ இது ரிலேட்டட் வந்து நம்மளோட பிரேவைட்டோட சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் நம்மளோட சேட் கேபிள், பிரான் ஸ்டோமன், அது மட்டும் இல்லாமல் மேஜர் பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸ் மொத்த WWE வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நம்மளுடைய நியூ டே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நியூ டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த இதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் மண்டே நைட் ராவில் இருந்தாங்க. பட் இந்த இதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இதை பற்றி நியூ டே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து கோஃபி கிங்ஸ்டனும் ஜேவியர் வுட்ஸும் வந்து 2 பேருமே ப்ராபப்ளி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம்ன்ற மாதிரி நம்மளுடைய நியூ டே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லர் வேறு யாருன்னு கேட்டிங்கன்னா, நியூ டேக்கு அப்புறமா சமிசேனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ சமிசேன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட செக்மெண்ட் முடிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸோ அந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சமிசேன் வந்து அந்த அரீனா விட்டே கிளம்பிட்டாராமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரீனா விட்டு கிளம்புனது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் வந்து ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு காமெடி ஷோவில் வந்து இருக்கேன். ஸோ அதுக்கான ஐடியாஸ், அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ப்ரொமோ கோட்ஸ், ப்ரீசேல் கோட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு எதுவும் ஆகலையான்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒயட் 66 வந்து டெபியூட் ஆகிருக்காங்க. பேக் ஸ்டேஜில் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ காட்வெல் நான் வந்து கோஇன்சிடெண்ட்டாக தப்பிச்சேன்ற மாதிரி நம்மளுடைய சமிசேன் இந்த ரிலேட்டட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ வரைக்கும் பேக் ஸ்டேஜில் நிறையா ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கேத்திகலியும் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேத்திகலி சேட் கேபிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சேட் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் விக்டமோடைய அந்த அங்கிளோடையோட விக்டமாக இருக்காரு. ஸோ அது என்னன்றதை பார்க்கணுன்ற மாதிரியே நம்மளுடைய யாருங்க அவங்க கேத்திகலி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேலியும் வந்து வாவுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோரி கிரேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி ஷீட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மாக்டவுனோட ஜென்ரல் மேனேஜரான நிக்காலிஸும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கொஸ்டின் மார்க் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து இந்த ஒயட் 66 ஃபேக்ஷனோட விக்டம்ஸில் யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கம்யூனிட்டி டேப்பை போஸ்ட் பண்ணியிருந்த கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கணும். நான் கம்யூனிட்டி டேப்லேயே வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன். அவங்களோட விக்டம் வந்து கார்மலா ஹேல்ஸ், குந்தர், டாமினிக் மிஸ்டீரியோ, ட்ரிபிள் ஹெச், சேட் கேபிள், கோடி ரோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிரான் ஸ்ட்ரோமன்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த விக்டம்லாம் எப்படி ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த மண்டே நைட் ராவோட ஆஃப்டர் மந்த்தை வச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இவங்களுடைய ஆதிக்கம் வந்து ஸ்மாக் டவுன்லேயே இருக்கும்ன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் சிக்காகோவில் வேறு ஸ்மாக் டவுன் நடக்க போகுது. ஸோ சிஎம் பங்கும் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாரு. ஸோ என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட் சோலோ சிவ்காவுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸோ பிளட் லைன் இஸ் ரியலி குக்கிங் வித் ஸ்மாக் டவுன். அது மட்டும் இல்லாமல் ஒயட் 66 என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்கணும். ஸோ ரோமன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி என்ன நடக்குதுன்றது அப்கமிங் வீக்ஸ் ஃபுல்லாக நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. டில் சம்மர்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பத்தோடு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னு, மணி இந்த பேக் வின்னரு, ஸோ ஒயட் 6ஓட டார்கெட்டு. ஸோ என்னால் முடியலைங்க. எல்லா அப்டேட்ஸையும் வந்து வச்சுக்கிட்டு என்னால் போடாமல் இருக்க முடியல. ஸோ எனக்கு கண்டென்ட்டு தான். எனக்கு நல்லா வேலை கொடுக்குறீங்க. எனக்கு நல்லா தொழில் இருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றத சொல்லுங்கள். ஸோ அப்டேட்ஸ்லாம் கன்ஃபார்மாக நம்ம ஷேர் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேப்பையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.